மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்வி அபிவிருத்திக்காக இந்த ஆண்டு 529 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆட்சி காலத்தில் தேசிய பாடசாலைகளுக்கே அதிகளவான நிதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இம்முறை பல பெருமளவான நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட மட்டக்களப்பு மகாஜனா கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டி இன்று மாலை மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. அதிபர் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சியன் கலந்து கொண்டதுடன் சிறப்பு அதிதிகளாக மட்டக்களப்பு வலய கணக்காளர் திருமதி சுயேஸ்வரன், வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் கோகுலகுமாரன், உடற்கல்வி உதவி பணிப்பாளர் லவகுமார், முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் சுகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிதிகள் வரவேற்கப்பட்டு தேசிய கொடி, பாடசாலை கொடி, இல்லக்கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு, மரியாதை, பேண்ட் வாத்திய கண்காட்சி என்பன நடைபெற்றதுடன் மாணவர்களின் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. இதன்போது இல்ல மாணவர்கள் கலந்து கொண்ட உடல் திறனாய்வு கண்காட்சி நிகழ்வும் நடைபெற்றதுடன் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோருக்கான விளையாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றன. விசேடமாக மாணவர்களின் சமூக சிந்தனை கொண்ட வினோத உடை போட்டியானது அனைவரது கவனத்தினையும் வெகுவாக ஈர்க்கும் வகையில் இருந்தது. நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வுகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களை இதன்போது கௌரவிக்கப்பட்டதுடன் இந்த ஆண்டு இல்லமை வல்லுநர் போட்டியில் இளங்கோ இல்லம் 579 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தினை பெற்று சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. பாரதி இல்லம் 515 புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தினையும், கம்பர் இல்லம் 480 புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டது. இதன்போது வெற்றி பெற்ற இல்லங்களுக்கான வெற்றி கடியங்கள் அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டது.
வருடாந்தை Before we kickstart the festivities, மகாஜன கல்லூரியின் வருடாந்தை மட்டக்களப்பு மாணவர் சபையினுடைய ஆணையாளர்களுடைய திரைக்கரங்கள்னாலும் கல்லூரி கொடியினை கல்லூரி முதல்வர்களுடைய திரைக்கரங்கள்னாலும் அதே போன்று மகாஜன கல்லூரி குறித்தான விளையாட்டு கொடியினை விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுடைய திரைக்கரங்கள்னாலும் வீராங்கனைகளுடைய திரையிருக்கிறார்கள். வீராங்கனைகளிடம் சுகத்தை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இளங்கோயில் விளையாட்டு வீராங்கனையாக நிரோஷிகா அதே போன்று பரிமாறப்பட்டு ஓடுதளத்தினூடாக வருகின்ற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒலிம்பிக் சுடராக பிரகாசித்தாலும் 2026 மகஜனக்களுடைய விளையாட்டு சுடராக இருக்கின்றோம். விளையாட்டினுடைய உன்னதத்தன்மை, வெளிப்படத்தன்மை, வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்கின்ற தன்மை, இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முன்மாதிரியாக பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கம்பரில்லை வீராங்களுடைய கரங்களிலே இங்கே பரிமாறப்பட்டிருக்கின்றது. கேஷாலினி, சஜிவாயினி ஆகிய வீராங்களுடைய கரங்களில் இந்த சுடர் பரிமாறப்படுகின்றது. இறுதியாக மட்டக்களப்பு கல்வி வலயத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நாமத்தை தனது செல்வி கிஷோரி அவர்களுடைய திரைக்கரங்கள் இறுதியாக பரிமாறப்பட்டு பிரதான பீடத்திலே ஏற்றி வைக்கின்றது. 26ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இல்ல கைவள விளையாட்டு விழாவிலே இந்த வீராங்கனையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற 2025 தேசிய மட்ட வீராங்கனை செல்வி ஏற்றி வைக்கப்படுகின்றது. கல்லூரியில் வருடாந்த இல்ல கைவள விளையாட்டு விழாவில் விளையாட்டு சுடரேற்று we swear that we will take part in the inter-house athletics sports meet in fair competition, respecting the regulation which govern the true spirit of sportsmanship for the honor of our college and for the glory of sports. விளையாட்டு to me.
விருதை வழங்கி விடைபெறுகின்ற மாணவர்களுக்கும் அதை சிறந்த முறையில் நெறிப்படுத்திய பொறுப்பாசிரியர் திருமதி கல்லூரியில் 2026 வருடாந்த இல்ல மேம்பர விளையாட்டு விழாவிலே தொடர்ச்சியாக செலுத்த நிகழ்வு இனிதே ஆரம்பமாக இருக்கின்றது. 3 இல்லங்களையும் சேர்ந்த வீராங்கனைகள் இந்த அணிநடை மரியாதை தனதாக்கிக் கொண்டு இது தேசிய மட்டத்திலே மகளிர் கல்லூரியும் விளையாட்டில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிய பெருமைக்குரிய பாடசாலைகளுடைய வருடாந்த இல்ல மேம்பர இசையுடன் இந்த அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிற காட்சியில் மாவட்ட கல்லூரிய பேண்ட் வாத்தியர்களுடைய வழித்துணையுடன் 3 இல்லங்களையும் சேர்ந்து இந்த வீராங்கனைகளுடைய அணிவகுப்பு நீல தூரத்தை தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கப்பல் இல்லத்தைச் சேர்ந்த வீராங்கனைகளுடைய அணிவகுப்பு தற்போது அதிகளில் மகளிர் கல்லூரியில் 2வது அணியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது பாரதி இல்லம் மன்னிக்கவும் இளங்கோ இல்லம் தன்னுடைய அணியினை மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த தொடர்ச்சியாக பாரதி இளங்கோ இல்லத்தினுடைய 2வது அணி அதிலுக்குரிய கௌரவமிக்க மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிற நிகழ்வை கடந்து கொண்டிருக்க தொடர்ச்சியாக மகளிர் கல்லூரிய பாரதி இல்லத்தினுடைய அணிகள் 2 அணிகள் இங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது அணி தன்னுடைய செல்கின்ற காட்சியை கடந்து கொண்டிருக்க தொடர்ச்சியாக பாரதி இல்லத்தினுடைய 2வது அணியும் தன்னுடைய கௌரவமிக்க அதிதிகளுக்கான மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வை நாங்கள் விளையாட்டு விழாவிலே கௌரவத்துடன் இந்த அணியினுடைய மரியாதையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாநகர மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள், அதே போன்று எமது கோட்டத்தினுடைய மதிப்புக்குரிய கோட்டக்கலை பணிப்பாளர் உதவி கலை பணிப்பாளர் மாநில திருவாளர் கோகுலமரசன் அவர்கள், அதே போன்று எமது கல்லூரி முதல்வர் அவர்கள் ஆகியோர்கள் கௌரவத்துடன் அதிதிகளுக்கான மரியாதை ஏற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டி நிகழ்வுக்கு மத்தியஸ்தம் வைப்பதற்காக ஒட்டுமொத்தமாக சிரேஷ்ட ஆசிரியர் அணியினரை நாங்கள் இங்கே கடமுறைக்கு இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். திருவானந்தரசன் அவர்கள், அதே போன்று சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் திருவாளர் குருசர் அவர்கள், சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர்
மீட்டர், 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 100 மீட்டர், 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறது. guest inauguration. I, as guest of this event, officially inaugurate the annual inter-house sports meet of Pettigrew Mahajana College. I, as the special guest of this event, officially inaugurate the annual inter-house sports meet of Pettigrew Mahajana College. Thank you. மகாஜன கல்லூரியின் வருடாந்த விளையாட்டு விழா ரிசோர்ட் நிகழ்ச்சி பரிசீலனை முதலில் 16 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சி பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாங்கள் சான்று வழங்குகிறது. அப்போட்டி நிகழ்ச்சியை 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். 12 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 60 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியை 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார் ஆர் மேரி கர்ஷன்.
தோட்ட நிகழ்ச்சியை 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார் AR மேரிகர்ஷி. அதே போட்டி நிகழ்ச்சியிலே 1ஆம் இடத்தை பெற்று சமினா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பாரதி இல்லத்தைச் சேர்ந்த அஞ்சல் நிகழ்ச்சி நம்பர் இருக்கின்றது. எனவே எல்லா பொறுப்பாசு அஞ்சல் குழுக்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அறிவித்திருக்கின்றோம். உடனடியாக ஆரம்பமாக இருக்கின்றது உடற்பயிற்சி கண்காட்சி. உடற்பயிற்சி கண்காட்சி நிறைவேற்றதும் 400 மீட்டர் அஞ்சல் ஓட்ட நிகழ்ச்சி நம்பர் இருக்கிறது.
மகஜன கல்லூரியின் வருடாந்திர மேல்நிலை விளையாட்டு விழா 2026 இணைந்திருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய நாள் விளையாட்டு விழாவை சிறப்பிடம் பிடித்து அலங்கரித்து இந்த மைதானத்தை அலங்கரித்து விடைபெற்று செல்கின்ற சிறந்த ஒரு உடற்பயிற்சி கண்காட்சியை வழங்கி விடைபெற்று செல்கின்ற மாணவிகளுக்கும் அதனை சிறந்த முறையில் ஏற்படுத்திய பொறுப்பாசிரியருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆம், நாம் இணைந்திருப்பது மகஜன கல்லூரி 2026 வருடாந்திர மேல்நிலை விளையாட்டு விழாவுடன். ஆம், அன்பான பெற்றோருக்கு விடுகின்ற அறிவித்தல், தயவு செய்து மைதானத்தை விட்டு பார்வையாளர் அரங்கை விட்டு சற்று விலகின்ற நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு உங்களை இணையமாக வரவேற்கிறோம். மீண்டும் நாங்கள் போட்டி நிகழ்ச்சியுடன் ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். போட்டி நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். உடனடியாக ஆரம்பமாக இருக்கின்றது 16, 18, 20 வயதுக்குட்பட்ட ஆண் பெண்களுக்கான 400 மீட்டர் அஞ்சோட்ட நிகழ்ச்சியுடன் ஆரம்பமாக இருக்கின்றது. மேற்படி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற போட்டி குழுக்களை தாமதம் என்று உடனடியாக மைதானத்துக்கு அனுப்பி வைக்குமாறு இந்த பொறுப்பாசு வழங்கப்படுகின்றீர்கள். இந்த வழியில் நாங்கள் மற்றொரு தொகுதி சான்றிதழுக்கான அழைப்பு இருக்கின்றோம். மன்னிக்கவும், 2ஆம் கட்ட உடற்பயிற்சி கண்காட்சி இடம்பெற இருக்கிறது. 2ஆம் கட்ட உடற்பயிற்சி கண்காட்சி இடம்பெற இருக்கிறது. இது தற்காப்பு கலவு இணைந்ததாக இந்த உடற்பயிற்சி கண்காட்சி இது ஆரம்பமாகிறது.
போட்டி நிகழ்ச்சி வரிசையில் 4 தர 100 மீட்டர் ஆகியோட்டர்கள் வாரமாக இருக்கிறது. இப்போட்டி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற ஆரம்பிப்பாளருக்கான நேரம் இதோ. இத்தொகுதி சான்றுகளை வழங்கி கௌரவித்த விளையாட்டு கராத்தே பயிற்றுவிப்பாளர் திருவாதிய வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மற்றொரு வெற்றி சான்று வழங்கப்பட இருக்கிறது. போட்டி நிகழ்ச்சிகளில் போட்டி நிகழ்ச்சி வரிசையில் 4 தர 100 மீட்டர் ஆகியோட்ட நிகழ்வுகள் மிகவும் சிறப்பான முறையில் விறுவிறுப்பான முறையில் இந்த மாணவர்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியிலே மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீராங்கனைக்கு சான்று பெறுவதற்காக வேண்டிக் கொண்டு கலைக்கின்றோம். 14 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கொண்டு கொள்ளுதல் நிகழ்ச்சியிலே 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார் கம்பளத்தைச் சேர்ந்த பி தேவ கிருஷ்ணால் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார் கம்பரிலம். அதே போட்டி நிகழ்ச்சியில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார் இளங்கோயிலத்தைச் சேர்ந்த இ ரக்ஷனா 2ஆம் இடத்தை பெற்றிருக்க இ ரக்ஷனா இளங்கோயிலம். அதே போட்டி நிகழ்ச்சியில் 1ஆம் இடத்தை பெற்று தமிழ்நாடு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பி ரக்ஷனா கம்பரிலம். பி ரக்ஷனா 1ஆம் இடத்தை பெற்று தமிழ்நாடு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கம்பரிலம். 3 வீராங்கனைகளை சான்று பெறுவதற்காக வெற்றிப்படுத்த அழைக்கின்றோம். மற்றொரு போட்டி நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. மற்றொரு 4 தர 100 மீட்டர் ஆகியோட்ட நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. இது ஆரம்பிப்பாளருக்கான நேரம். அண்ணன் கொஞ்சம் இருக்கிற வினோதரை போட்டியாளர்கள் அதிதிகள் வீட்டிருக்கின்ற பிரதான அரங்கின் முன்பாக வலம் பெற செய்யுமாறு பொறுப்பாசலை அன்படுபடுகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் பழைய மாணவிகளுக்கான போட்டி நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்ற ஆர்வம் கொண்ட பழைய மாணவிகளை கொடிக்கம்பத்துக்கு அருகாமையில் அழைக்கிறோம். அதே போன்று பெற்றோர்களுக்கான போட்டி நிகழ்ச்சி உடனடியாக கலந்து கொள்ள இருக்கின்ற பெற்றோர்களை நுழம்பு வருது போதைப்பொருள் என்பது எமது நாட்டின் ஒரு சமூக வாழ்வை சீர்கேடு அடைவதற்குரிய ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. எமது நாட்டின் தொனிப்பொருள் போதையற்ற சமுதாயத்தை கட்டியெழுப்பி சுபீட்சகரமான இலங்கை திருநாட்டினை மேம்படுத்துவோம் என்றுடன் உடனடியாக கலந்து கொள்ளும் பெற்றோர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சி பொலித்தீன் பாவனை தொடர்பாக பேச வேண்டும். பொலித்தீன் பாவனையாக எங்களுடைய சமூகத்துக்கு உங்களால் விளைவது பொலித்தீன் பாவனையாலதான் நம்ம பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகிறோம். முக்கியமாக ஒரு சமூகத்தையும் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தையும் கட்டியெழுப்பலாம். ஆடைகளை
நான் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவேன். நான் டெங்கு என்ற ஆபத்தான நோயை பரப்புவேன். வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலில் நீர் தேங்காமல் பாதுகாப்பதன் மூலம் என்னை கட்டுப்படுத்த முடியும். நன்றி. டெங்கு என்று குறிப்பிட்டீர்கள். ஆம், மலேரியா, ஜானை காலெல்லாம் உங்களுடைய உறவினர்களா? ஆம், ஏற்படுகின்ற பாரதூரமானது உங்களுடைய பெருக்கம் இருக்கின்றது. உங்களுக்கு மனித இனத்தால் உங்களுக்கு அபாயகரமான நிலம் இருக்கின்றதா? ஆம், நன்றிகள் அம்மா. மீண்டும் மற்றும் ஒரு வினோத போட்டியாளர்களை அழைப்பதற்கான நேரம் இங்கே ஆரம்பமாக இருக்கின்றது. மகாஜன கல்லூரியில் 2026 கௌரவ கந்தசாமி பிரபு ஐயா அவர்களை இன்பத்தில் மகிழ்ச்சி அடைந்தேன். மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம், மகாஜன கல்லூரியில் வருடாந்த இளவேவல் விளையாட்டு விழாவினை அலங்கரிக்க கவனம் செலுத்தவும் நன்றிகள். இதுவரை அதிகளவான வினோத போட்டியாளர்கள் வினோதங்களை காண்பித்தார்கள். இந்த வினோத போட்டியாளர் மத்தியஸ்தம் வைப்பதற்கு வினோத போட்டியாளர் கொடுக்கின்ற அறிவித்தல் இவ்வாறே பலம் வந்து அனைவருக்கும் வினோதங்களை காண்பித்து நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு விளையாட்டு நிகழ்வை நடத்துவதற்காக இந்து கல்லூரியுடைய அதிபர் எங்களுக்கு வழங்கியிருந்தார். அவருக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை கூறி இன்றைய நிகழ்விலே பிரதம பாடசாலையுடைய அதிபர்கள் விளையாட்டு நிகழ்வுகளிலே சாதனை புரிகின்ற ஒரு முன்னோடி பாடசாலையாக இந்த மாவட்டத்திலே இருந்து வருகின்றது. விசேஷமாக எமது பாடசாலை மாணவர்கள் வலய மட்டத்திலும் சரி, மாகாண மட்டத்திலும் சரி, தேசிய ரீதியான போட்டிகளிலும் சரி பல்வேறுபட்ட சாதனைகளை புரிகின்ற ஒரு சிறந்த மாணவர் அணியினர், சிறந்த உடற்கல்வி ஆசிரியர், சிறந்த பயிற்றுவிப்பாளர்களை கொண்ட ஒரு பாடசாலையாக இருந்து வருகின்றது. வருடா வருடம் விளையாட்டு போட்டி நிகழ்வுகளிலே சாதனை புரிகின்ற மாணவர்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவுதான் கடந்த வருடம் 3 மாணவிகள் தேசிய மட்ட விளையாட்டு நிகழ்வுகளிலே பல்வேறுபட்ட பதக்கங்களை பெற்று சாதனை புரிந்து இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அவருடைய அறிமுகம் தேவையில்லை, ஏற்கனவே இந்த அறிமுகம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் விளையாட்டுகள் மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஏனைய புறக்கட்டிய செயற்பாடுகளாயினும் சரி, அதே போன்று அந்த பயிற்சியிலே ஈடுபட்டு இன்னும் மேலும் பதக்கங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் வெபர் மைதானத்தையும் ஏனைய மைதானங்களையும் நாடி சென்று இந்த மட்டக்களப்பு கல்வி வலயத்திலே ஒரு முன்னோடி விளையாட்டு பாடசாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வளாகத்தினுள்ளே ஒரு இந்தோர் மைதானம் ஒன்று இருக்குமாக இருந்தால் இந்த வெற்றி சாதனை என்பது பல மடங்கு அதிகரிக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே இந்த ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் மாணவர்களுடைய விளையாட்டு உபகரணங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றன. தேசிய மட்டத்திலே கராத்தே, தைகுண்டோ போட்டிகளிலே பல்வேறுபட்ட பதக்கங்களை பெற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த கிட்ஸ் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு மேலும் பயிற்சியை வழங்கக்கூடியமாக இருக்கும்.
அத்துடன் நாங்கள் இந்த வருடம் எங்களுடைய உடற்கல்வி ஆசிரியருடைய வழிகாட்டுதலிலே தரம் 6 மாணவிகள் அனைவரையும் கராத்தே பயிற்சியில் ஈடுபடுகின்ற மாணவர்களாக உள்வாங்கி இருக்கின்றார்கள். அதற்கு மட்டக்களப்பு மாவட்ட கராத்தே பயிற்றுவிப்பாளர் புகன் அவர்கள் பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே கராத்தே விளையாட்டிலேயும் நாங்கள் பாரிய சாதனைகளை புரியக்கூடிய ஒரு அடித்தளம் இங்கு இடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே உண்மையாக எங்களுடைய உடற்கல்வி ஆசிரியை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆயினும் இந்த இடத்தில் அவர் இல்லை. அவருடைய தந்தை 2 நாட்களுக்கு முன் காலமாயின காரணத்தினால் அவர் இந்த இடத்திலே பிரசன்னமாகவில்லை. இருந்த போதிலும் பல்வேறுபட்ட மேற்பார்வையினை அவர் செய்து கொண்டிருந்தார். காலை வேளையிலும் கூட இந்த இடத்திலே வந்து அந்த விளையாட்டு நிகழ்வுகள் மற்ற ஏற்பாடுகளை சீர் செய்து சென்றிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக அவரால் இன்று சமூகம் அளிக்க முடியாத ஒரு நிலை, அது ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருந்தாலும் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த விளையாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது என்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று வருகிறது கௌரவம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாடசாலையின் முன்னாள் அதிபர்களே மற்றும் பாடசாலையின் சகோதர பாடசாலைகள் போலவே இங்கு பெண்கள், எங்களோட பாடசாலை ஆண்கள் கற்றவர்கள் இந்த மாணவர்களுக்கு நிறைய கல்வியில் முன்னோருக்கு பல சவால்கள் காணப்படுகின்றது. அவற்றை இங்கு வந்து இருக்கின்ற எங்களுடைய அதிதிகள் மற்றும் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்து நாங்கள் மேலும் கல்வியிலும் இவ்வாறான விளையாட்டு ஏனைய புறக்கீர்த்திய செயற்பாடுகளிலும் இந்த பாடசாலை மென்மேலும் வளர வேண்டும். அதற்கான ஒத்துழைப்புகளை இந்த சமூகத்தில் உள்ளவர்கள், இந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட எங்களுடைய இந்த முன்னாள் அதிபர் மற்றும் ஏனைய சமூகத்தின் இனத்தை பெறுவதற்காகவும் வெற்றியை கொண்டாடுவதற்காக காத்திருக்கின்ற போது நான் அதிகமாக உரையாடாமல் கடந்து கொண்டிருக்கும் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் அவர்களே மற்றும் முன்னாள் அதிபர்கள், பாடசாலை மகாஜன கல்லூரியின் பழைய மாணவர் என்ற ரீதியிலே நான் கல்வி கற்கும் காலத்திலே தலைவன் பாடசாலை மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. உண்மையிலே எங்களது பாடசாலையின் முன்னெடுப்புகளை பார்க்கும்போது கடந்த காலங்களிலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலே இந்த மாணவிகள் தங்களது திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். பாடசாலை இந்த செயற்பாடு கல்வி மட்டத்திலும் சரி விளையாட்டுத் துறையிலும் தங்களது சிறப்பினை வெளிப்படுத்தியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே மும்முரமாக ஆசிரியர்கள், அதிபர் உட்பட அனைவரது பங்களிப்பு இதிலே விசேடமாக இருந்திருக்கின்றது. மேலே கடந்த காலங்களில் பழைய நினைவுகளை மீட்டிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. தற்போது இங்கே பழைய மாணவர் சங்கத்தின் எனது சக நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் எப்படி இந்த பாடசாலை இணை போட்டிகளில் கலந்து கொண்டு எங்களது விளையாட தெரியாட்டியும் ஓட தெரியாட்டியும் ஜஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடுறாங்க உற்சாகப்படுத்தும் ஒரு ஆட்களாக தான் நாங்கள் கடந்த காலம் இருந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் பாடசாலை பிள்ளைகளை பார்க்கும்போது மேலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பெற்றோர்களோடு இணைந்து பெற்றோர்களின் வரவேற்பு, அவர்கள் ஆதரவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலே எங்களோட தேசம், எங்களது பாடசாலைகள் அதிகளவான ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. காலை வேளையிலே இந்த முதல் அழைப்புக்கு வரைந்து கொள்ள முடியாமல் போயிருந்தது முதலில் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள மட்டக்களப்பு மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் ரீதியிலே அங்கேயும் செல்ல வேண்டியிருப்பதனால் இந்த கூட ஆரம்பத்திலே வரது கொள்ள முடியவில்லை. ஆனாலும் மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் கல்விக்கான பாரியளவு முன்னேற்றத்தை முன்னுரிமையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், புதிய கல்வி சீரமைப்பை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தரம் 1லும் தரம் 6லும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை செய்திருந்தோம். இருந்த போதிலும் இறுதி கட்டத்திலே தரம் 6 பாடத்திட்டத்தை மாற்றியமைத்து அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தேசிய பாடசாலைகளுக்கு மாத்திரம்தான் கூடுதலான நிதிகளை அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இம்முறை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 350 மில்லியன் மாகாண சபையூடாகவும் மத்திய அரசாங்கத்தினூடாக 169 மில்லியனாக மொத்தமாக 529 மில்லியன் ரூபாயை கல்வி அபிவிருத்திக்காக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம்.
விசேடமாக கட்டடங்களை திருத்துவதற்காகவும் பாடசாலையில் இருக்கின்ற பௌதீக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் இந்த நிதி விடுவிப்புகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்னும் பல விடயங்களை எங்கள் பிரதேசத்திலும் இந்த பாடசாலை அபிவிருத்திக்காக கல்வியின் முன்னேற்றத்துக்காக நாங்கள் செயற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த கல்வி என்பது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு சுமையாக அமைந்துவிடக்கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் குறியாக இருக்கின்றது. இந்த கல்வி முறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் முன்னுதாரணமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களை அண்டிய நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகளே கல்வி தான் மிக முக்கிய பங்காக இருக்கின்றது அந்த நாடுகள் அபிவிருத்திக்கு. ஆகவே அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்குகின்றதோ அதனை போன்று எங்களது இந்த நாட்டிலும் கல்வியின் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களின் சுமைகளை, கல்வி சுமைகளை நாங்கள் குறைக்கின்றோம். அதே நேரம் அவர்களை அறிவு படைந்த, அதே நேரம் இந்த நாட்டின் பயனுள்ள மாணவர்களாக நாங்கள் அவர்களை மாற்றி அமைக்கின்றோம் என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கின்றோம். கௌரவ பிரதி அமைச்சர் மணிகனும் கௌரவ பிரதமர் அருணி அமர் சூரிய அவர்களும் ஒரு பெண்ணாக இருந்து அந்த முயற்சியினை அவர்கள் மேற்கொண்டிருந்தார். ஆகவே இந்த நாட்டிலே பெண்கள் பாடசாலை என்ற ரீதியிலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. பெண்களுக்கான அதிக முன்னுரிமை வழங்குகின்ற ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. விசேடமாக பாராளுமன்றத்திலே 159 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 20 பெண்கள் அதிலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். விசேடமாக அனைத்து பிரதேசங்களிலிருந்து அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அவர்கள் விசேடமாக இந்த பெண்களுக்கான ஒரு மாற்றத்தை இந்த நாட்டிலே, அவர்களுக்கான சந்தர்ப்பத்தையும், இந்த நாட்டின் அபிவிருத்தியிலே பெண்கள் ஒரு பங்காளர்களாக இருக்கின்றது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கான சந்தர்ப்பத்தையும் அதே நேரம் அவர்களுக்கான வாய்ப்புகளையும் வழங்கி இந்த பெண்களை வலுவூட்டுவதற்கான பல விடயங்களையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசாங்கமாகவும், ஆகவே இந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு அரசாங்கமாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை கூறிக்கொண்டு நான் நிறுத்திக் கொள்ளலாம். தரித்து வந்த மாணவி 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். சார்பாக பொலித்தின் பாவனை தேசம் தரித்து வந்த மாணவி 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். மூவரையும் அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக பழைய மாணவர்களுக்கான பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. பழைய மாணவர்களை பழைய மாணவர்களுக்கான பரிசு பெற்றிருக்கின்றார் கிருஷ்ணி. பழைய மாணவர் சார்பாக 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார் குர்த்திகா. 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார் குர்த்திகா. பெற்றோருக்கான போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி வாய்ஸுடைய பெற்றோர்களை கல்லூரி ஆசிரியர்களுக்கான பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. கல்லூரி ஆசிரியர்களுக்கான போட்டி நிகழ்ச்சியில் பாரதியின் ஆசிரியர் அணியினர் சாம்பியன் ஆசிரியர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறந்த வீர வீராங்கனைகள் சாம்பியன்களுக்கான கிண்ணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. விரைவாக அழைக்கின்றோம். அதனையும் கூட தொடர்ந்து என்னுடைய மாநகர ஆணையர் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த கிண்ணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. 12 வயது அவர்களுடைய திருக்கரங்களால் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வரிசையில் 12 வயதுக்குட்பட்ட போட்டி நிகழ்ச்சியிலே சிறந்த வீராங்கனை இரண்டு இணைந்த வீராங்கனைகள் 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சியில் மற்றொரு இணைந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஊக்குவிப்பு பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் இணைந்து கராத்தே துறையில் பண்புகளை அழைக்கின்றோம். மதுரை கல்லூரி தேசிய மட்டமலை
தொடர்ச்சியாக சிரேஷ்ட மாணவர்களுக்கான கிண்ணங்கள் வழங்கப்பட இருக்கிறது. அணிகளை போட்டி மீண்டும் அந்த முடிவுகளை அறிவிக்கிறேன். சிரேஷ்ட மாணவர்களுக்கான அணிகளை போட்டி நிகழ்ச்சியுடைய முடிவுகள் என் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்நிகழ்ச்சி பல சாதனையை படைத்து தேசிய மட்டத்தில் பல பதக்க ஒட்டுமொத்த முடிவுகளும் கிண்ணங்களும் முடிந்திருக்கின்ற மெய்வண்ண போட்டி நிகழ்ச்சிகளில் பிரகாரம் குழு மற்றும் மெய்வண்ண போட்டி நிகழ்ச்சியுடைய ஒட்டுமொத்த முடிவுகள் என் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இவ்வாண்டுக்கான 3ஆம் நிலை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இளம் எதை பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 480 புள்ளிகளை பெற்று 2026ஆம் ஆண்டின் 3ஆம் நிலை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்பர் இல்லம் 3ஆம் நிலை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த புள்ளிகளின் பிரகாரம் 400. ஆம், தொடர்ச்சியாக நாங்கள் 2ஆம் நிலையை அறிவிக்கின்றோம். 2ஆம் இடத்தை பெற்றுள்ள இளம் எது பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 515 புள்ளிகளை பெற்று ஒவ்வாண்டுக்கான மெய்வன விளையாட்டு விழாவிலே 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட இளம் எது பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 515 புள்ளிகளை பெற்று ஒவ்வாண்டுக்கான 2ஆம் இடத்தை தக்க வைத்திருக்கின்றது. பாரத இல்லம் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. 15 புள்ளிகளை பெற்று ஒவ்வாண்டுக்கான 2ஆம் நிலையை பெற்றிருக்கின்றது பாரதி இல்லம். விளையாட்டு விழாவிலே ஒவ்வாண்டுக்கான 2ஆம் நிலை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு விழா 2026 ஒட்டுமொத்த புள்ளிகளின் பிறகு 579 புள்ளிகளை பெற்று ஒவ்வாண்டுக்கான அசைக்க முடியாத சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இளங்கோயில் ஒவ்வாண்டுக்கான முதல் நிலை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டு பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 579 புள்ளிகளை பெற்று ஒவ்வாண்டுக்கான முதல் நிலை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டு அதற்கான மகுடத்தை தனதாக்கி மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் மகளிர் கல்லூரியின் பழைய மாணவ கௌரவ கந்தசாமி பிரபுசருடைய திருக்கரங்களால் இந்த மாணவ அணியினருக்கான கிண்ணங்களை பெருமையுடன் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். மகளிர் கல்வியின் வருடாந்த இல்லம் மெய்வன விளையாட்டு விழா 2026 579 புள்ளிகளை பெற்று ஒவ்வாண்டிற்கான முதல் நிலை சாம்பியன் இளமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இளங்கோ இளம் இளைஞர் இல்லத்தை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி சிறந்த முறையில் மாணவ செல்வத்தில் வெற்றி வாய் சூடி அதிகமான புள்ளியை பெற்று முதல் நிலை பெறுவதற்காக பாடுபட்ட இங்கு வந்து சகல ஒழுங்குகளை மேற்கொண்டு சிறந்த அறிவிப்பாளராக செயற்பட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கான பரிசினை வழங்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்